வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் ஒரு சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு நல்லா மசித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். தோல் எடுத்துட்டு உள்ள நார் இருந்து அதையும் எடுத்துடலாம். இப்போது இது கூட அரை கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஒரு கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இந்த கிழங்கோடு தேங்காய் வெல்லம்லாம் செய்கிறதுனால இன்னும் சத்து கூட தான் செய்யும். பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். அடுப்பில் இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். இந்த உருண்டைகளை இட்லி மாவில் இந்த மாதிரி நனைச்சி போட்டு எடுத்துக்கலாம். இட்லி மாவில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது சுழியத்துக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். இது மைதா மாவில் கரைச்சி கூட செய்யலாம். இட்லி மாவு நல்லதுங்கிறதுனால இட்லி மாவில் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு சுழியும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.